இணையில்லா தேவன் உமக்குத்தானே. கைத்தட்டி சொல்லுவீங்களா? இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர நன்றி ஐயா, என்னை தேடி வந்தீர நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீர நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அப்போ அன்னாள் இஸ் தி கிரேட். அந்த அண்ணா என்ன பண்ணுறாங்க? துதிக்கிறாங்க. தேவாலயத்தில் என்ன செய்யுங்க? ஆராதனை. ஆராதனையில் துதி வந்துடும். ஜெபம், உபவாசம், ஆராதனை மறக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆராதனை வீரரை கர்த்தர் கொடுத்துருக்குறான். நான் மண்டபத்தில் கூட்டம் நடத்தும் போதே அவர் எனக்கு ஆராதனை நடத்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக பாடுவார். அப்போல்லாம் ரொம்ப பேச மாட்டேன். வருவாங்க, சிஸ்டர் ஹாய் ஹலோ, அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன பிரதர்? ரொம்ப பேச மாட்டோம். ஆமென். ஆனால் அவருக்கு ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக பண்ணார். உங்களுக்கு ஒரு நல்ல ஆராதனை வீரரை கொடுத்துருக்கிறார். அவங்க கூட நீங்கள் நல்லா ஆராதிங்க. அந்த ஆராதனையின் விளைவு உங்களுக்கு அதிசயமாக இருக்கும். அந்த ஆராதனையின் விளைவு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ கீழ்ப்படியாமல் போறீங்கன்னு வைங்க, பாவம் அவர். நான் வந்து உட்கார்ந்துருத்தவே சொன்னார், இதுக்கு அல்லேலியா சொல்லணும், இதுக்கு ஆமேன்னு சொல்லணும். நான் சொல்கிற தொடங்கி பாதி கொஞ்சம் நேரம் வயர் பசிக்குதுன்னு நினைக்கிறேன். லேட்டான உடனே ஒரு அல்லேலியா இல்லை, ஒரு ஆமேனா இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, யோனா மீனுக்கு வயிற்றுல எங்கே இருக்கிறாரு? மானமாக வெளியில் ஒழுங்காயிருன்னு சொன்னால் அவனுக்கு இருக்க முடியல. ஆண்டவர் எங்கே போய் இருக்க வச்சார்? கடைசி மீனின் வயிற்றிலே யோனாவை துதிக்க வைத்தது நம்முடைய கர்த்தர். வாசிக்கலாம். யோனா 2:9. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. மானமா போசன இடத்துக்கு போகல. மீன் விழுங்கினதுக்கு அப்புறம் நல்ல தண்ணி குடிச்சு உபவாசிக்க சொன்னா முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு? மீன் வயிற்றில் உப்பு தண்ணி குடிச்சு உள்ளே இருந்து சொல்கிறார், ஆண்டவரே நான் பண்ண பொருத்தனை எல்லாம் செலுத்துவேன் துதியின் சத்தத்தோடு. எப்படி தேவாலயத்துக்கு வருவேன்? சாரி கட்டும் போதே துதிக்க ஆரம்பிக்கணும். நான் எங்கே போகிறேன்? கட்டி அழகா இருக்கான்னு பார்க்க கூடாது. ஏதோ ஒன்று கட்டுறீங்க, கட்டும் போதே என்ன செய்யுங்க? துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வாய்களை திறந்து துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஹலோ, ஸ்தோத்திர பலி பண்ணாலும் ஆராதனை பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் நம்ம மரித்து போகும்போது நம்மளை ஒன்றில் வச்சிருப்பாங்க தெரியுமா? அப்போ நம்ம முகம் அழகா இருக்கும். ஆமாம், சில முகம் எல்லாம் பார்க்க பயமா இருக்கு. சில வீட்டுக்கு போய் பாருங்க, முகம் அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காரணம் என்ன? ஒரு கர்த்தரோடு இருக்கிற குணாதிசயம், கர்த்தர் கொடுத்த அழகு, கர்த்தர் கொடுத்த அலங்காரம், கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம். உன்னை பார்த்துட்டு ஒருத்தன் போய் நைட்டு பயந்து தூங்க கூடாது. ஐயோ நான் பார்த்தேன், என்னமா அழகா இருக்காங்க அந்த அம்மான்னு சொல்லிட்டு தான் அவன் நிம்மதியா தூங்குவான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை பண்றீங்க, அப்புறமா மன்றாடுறீங்க பாருங்க. இந்த நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை திருப்பி அந்த 6ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா நெகேமியா என்ன செய்தான் என்று சொல்லப்பட்டது. வாசிக்கலாம். நெகேமியா 1:6. இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகிறேன். அப்ப நைட் உங்க வேலை என்ன? யாருக்காக? இந்திய தேசத்தில் வாழுகிற ஜனங்களுக்காக, உலக நாடுகளில் வாழுகிற ஜனங்களுக்காக, தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிற ஜனங்களுக்காக, பாவத்தை பால் போல் பருகிற ஜனங்களுக்காக, சாபத்தில் வாழுகிற ஜனங்களுக்காக நெகேமியாவை போல சில நாளாய் துக்கித்து உபவாசித்து செபிங்க. உங்க களங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. எரேமியா 33:3 படிச்சீங்கன்னா அது உங்களுடைய கூப்பிடும் நேரம், காலிங் டைம். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எனக்கு கேட்கல. அம்மா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான. பக்கத்துல கை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு
ஆமா, நல்லா செய்வாரு. சவுண்ட் ரொம்ப அழகா இருக்கு. ஒண்ணு செய்ய மாட்டார். கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யும். அப்படி கையை பிடிச்சி சிரிச்சுக்கிட்டே பாடுங்க. நீ அறியாததும். கையை பிடிச்சிட்டு பாடுறது ரெடி பிரதர் பிடிக்கணுமா அவங்கள? பாடுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற என்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவான். அல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. கமான் இதுல நில்லுங்க. ரெண்டு பேரும் கை கொடுத்து பாடுங்க. கை கொடுங்க, பாடுங்க. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்கள் செய். என்ன காரியம்? பெரிய காரியம். ஒரு அல்லேலூயா. போய் உட்காரு. அப்ப நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூப்பிடு நீ குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். அல்லேலூயா. கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். உனக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா இருக்கார். ஏசு ராஜா வந்திருக்கிறார். கைதட்டி ஏசு ராஜா எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து உத்தரவு வழங்க வல்லவராய் இருக்கு. அப்ப நைட்டு ஜெபம் எவ்வளவு நல்லதுன்னு பாத்தீங்களா? நீங்க கூப்பிட்டு என்னால் இப்படி பேச முடியும் நினைக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட இருக்கிறபடினால் என்னால் பேச முடிகிறது. இல்லைன்னா இதெல்லாம் என்னால் பேசவே முடியாது. அப்ப நீ கூப்பிட்டா அவர் என்ன கொடுப்பாரு? உனக்கு பதில் கொடுப்பா. கூப்பிடுவீங்களா? நைட்டு கூப்பிட நம்ம முழங்கால் போட்டு, ஆண்டவரே வாரும், உம்முடைய சமூகத்திலே நான் உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லுங்க. அது மாதிரி சங்கீதம் 19:2 படிச்சீங்கன்னா, அறிவை தெரிவிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கும் நேரம். அப்படியானால் இரவில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவுள். கூப்பிடு பிள்ளைக்காக. எத்தனை டியூஷன் வச்சும் பிரயோஜனம் இல்லையா? கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அவன் நல்ல சாந்தமுள்ள ஆசிரியராக இருக்கு. யாக்கோபு 1:18 சொல்லுது, நீ கூப்பிட்டேன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். எப்படி வரும்? நீ கூப்பிட்டா அப்படி இறங்கி வரும். கூப்பிடுறீங்களா? ஹல்லேலூயா. நன்மையான ஈவு தரும் ஜோதிகளின் பிதாவே, இன்று உம்மை துதிக்கின்றோம், நாங்கள் என்றும் உம்மை ஆராதிப்போம். நன்மையான ஈவு தரும் ஜோதிகளின் பிதாவே, இன்று உம்மை துதிக்கின்றோம், நாங்கள் என்றும் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அப்புறம் தேவதூதர்கள் சந்திக்கக்கூடிய நேரம். வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 32 அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தேவதூதர்கள் வழி பிரயாணத்திலே சந்தித்த கதை எழுதப்பட்டுள்ளது. 32ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிற பொழுது, யாக்கோபு பிரயாண படுகையில், ஹல்லேலூயா, தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். அடுத்த வசனத்தை படிங்க. அவன் ஒரு தூதனை பார்க்கல, அநேக தூதர்களை பார்த்தான். சொல்றான், இது தேவனுடைய சேனை, பெரிய ஒரு பட்டாலியன்.
அதற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டார். அப்படியானால் யாக்கோபை கர்த்தர் நேசித்தபடியினால் ஆண்டவர் அங்கே அவனுக்கு தூதர் சேனை காடு. ஏசா யாக்கோபு 2 பேர். யாக்கோபு அழகா பயத்தம்குள் செஞ்சு வச்சிருந்தான். ஏசா வயர் பவுச்சு வந்தான். நல்ல வேணா என்ன பண்ணணும், பாவம் அண்ணன் வயர் பசிச்சு வந்திருக்கேன், கொஞ்சம் குடிடா, அப்படிதான் நான் பண்ணுவேன். ஆனா அவன் அப்படி பண்ணாம ஏதாவது தாடேன்னு கேட்டான். இவன் சொன்னா கடைசி போய் என்னத்தை கேட்டான், சேஷ்ட புத்திர பாகம். ஒரு கப்பு பயத்தங்கூழ் அன்னைக்கு 5 ரூபா வித்துதோ என்னதோ தெரியாது, மொத்த ஆஸ்தியம் வஞ்சித்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு யாரை பிடிச்சு தெரியுமா, பைபிள்ல இருக்கு, ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். ஏன் ஆண்டவரே, அவர் இங்க பாரு, இப்படி எல்லாம் கேட்காத. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஒருவேளை கஞ்சிக்காக ஆண்டவர் கொடுக்க முன்னாடி பழைய காலத்துல எல்லாம் அதான் பெரிய பங்கு, அதையே விட்டுட்டான் பாரு. அவனுடைய இச்சை, வயிற்று பசி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒருவேளை ஆகாரத்திற்காக மொத்தத்தையும் விட்டு கொடுத்தவன் பெரிதா, யாக்கோபு பெரிதா என்று பார்த்தான். தாய் ஆலோசனையின்படி வஞ்சிக்கப்படுகிறான், துரத்தப்படுகிறான், வெளியில போய் கல்ல தலைக்கு வச்சு தூங்குறான். ஆண்டவர் தரிசிக்கிறார். அப்போ பார்க்கிறான், ஒரு ஏணி பூமியிலிருந்து வானத்துக்கு நேராக வைக்கப்பட்டிருந்தது. அது பொன்னாலான ஏணி, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குவதையும் கண்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த ஏணிக்கு மேல கர்த்தர் நின்று சொன்னான், அம்மா விரட்டி விட்டாளா, சகோதரனை கண்டு பயந்து போறியா, பயப்படாத, நீ இந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வருவாய் என்று சொன்ன. யாக்கோபு சொல்லும் போது சொல்லுவான், நான் வீட்டை விட்டு போகும்போது வெறும் கோலோடு போனேன், திரும்பி வரும்போதோ என்னை 2 பெரிய பரிவாரங்களுடையவனாய் கர்த்தர் மாற்றினார். கையை இப்படி வைங்க, வெறுங்கையா வந்த ஆண்டவனே, நான் திருப்பி போகும்போது நான் ரெட்டிப்பா போனோம். 2 கையை நீட்டுங்க. வெறுங்கையாக கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் வெறுங்கையாக 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. சத்தமா எலியா பாருங்க, பாடுள்ள மனுஷன், கருத்தாய் செபிக்கிறவன், அவனை கூட சோர்வு வருது, எப்படியாவது சேர்த்து போயிடலாம், ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றான். பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கே இருக்கிறது எலியாவின் காரியம். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரை பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும். How many days? 40 days. ஃபாதர், இந்த பிரதர் சொன்னார், அழைக்க மாட்டது இங்க வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. ஆமென். அப்ப 40 நாள் எவ்வளவு மணி நேரம் எலியா பிரயாணம் பண்ணி இருப்பாரு. எலியாவை போல நம்மளால நடக்க முடியாது. அந்த எலியா தேவ வல்லமையை பெற்ற மனுஷன். எலியா கர்த்தரோடு இருக்கிற மனுஷன். இவன் போனது, ஆண்டவரே போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்ல போனவனுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் கொடுத்தார். இந்த ஒரு அடை, இந்த தண்ணீரின் பலத்தினால் 40 நாள் நடந்து போக காரணம் எலியாவின் ஜெபம், எலியாவின் வல்லமை, எலியாவின் அபிஷேகம். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்று ஏசாயா 27:5 எழுதப்பட்டுள்ளது. வீடுகளில் போய் நீங்கள் வாசியுங்கள். இன்னும் பாருங்க, தானியேல் 7:13-14 படிச்சீங்கன்னா தேவ தரிசனங்கள் காணக்கூடிய நேரமாய் சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் அது விஷனிங் டைம். ஹல்லேலூயா. தரிசனங்களை காணும் கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். கதை இல்லை, நிஜம். நல்லா ஃபைட் பண்ணுவேன். எனக்கு யாரு கஷ்டப்பட்டாலும் பொறுக்காது. ஆமென். அது பாஸ்டரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், 5 லட்சம் 10 லட்சம்லாம் என்ன போல பேப்பர் போல ஆண்டவர் அப்படி கொடுத்துருந்தா. நான் எல்லாரும் கேட்கிறப்ப கஷ்டம்னு கொடுத்தேன். இப்ப சமீபம் ஒரு 4 வருஷமா எனக்கு ஆண்டவர் நரகத்தோட கேவலமான சூழ்நிலையை கொடுத்தா. ஏன்னா உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யிருக்கு, நான் செய்யத்தகாதவனுக்கும் நான் செய்திருப்பேன் போல. அதனால ஆண்டவர் என்ன அடிச்சா. 4 வருஷம் அழுதேன். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில கொண்டு வாங்கன்னு ஒரு நாள் நான் சொல்லல. ஒருவேளை நான் பண்ணின தப்பிதத்தினால நான் தண்டிக்கப்பட்டேன், ஆனால் ஆண்டவரே நீர் என்னை புடுமட்டு உருவாக்கின பிற்பார். ஆமென். அதனால இனி கொஞ்ச நாள் இவளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார்.
ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இனி முடியாத ஆண்டவரே எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் நடக்குது, நான் கேட்காதனால நீங்க கொடுக்கல, இன்றோடு என் பிரச்சனை முடியணும். இதே மாதிரி என் சர்ச்சில் இந்த இடத்துல ஸ்டெப் பக்கத்துல நான் முழங்கால் போட்டு ஆண்டவரை பார்த்து பேசினேன், அழுதேன். பேசிட்டு இருக்கும் போது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து வருது பாருங்க, எல்லாம் ஒயிட் கலர்ல ஒரு ஆவி மாதிரி, ஏகப்பட்ட பட்டாலியன், கணக்கே இல்ல. மனுஷிக ஆவிகள் என்னென்ன மந்திர தந்திரங்கள் செய்தார்களோ அத்தனையும் ஆட்கள் சகிதம் காண்பித்து கொடுத்தான். அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் சங்கரிப்பேன் என்று சொல்லு, மனம் திரும்ப என்று சொன்னான். சொல்லிட்டு இந்த கூட்டம் வருது பாருங்க. எனக்கு பார்க்கிறதுக்கு இந்த வருஷம் எப்படியும் 2025க்குள்ள ஏலியன்கள் இந்த பூமியை சந்திக்கும். நான் பார்த்தது அவ்வளோ ஏலியன் மாதிரி இருந்து, ஆனா ஏலியன்னா என்னன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் 2:30-3 மணிக்கு மாடியில செடி நட்டுட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்போ எனக்கு ஒரு தரிசனம் வருது, இப்படி யாரோ வந்து என் பக்கத்துல உட்கார்ற மாதிரி. எனக்கு அப்போ அந்த அதெல்லாம் நான் பார்த்தேன். இவர் வரும்போது நானும் ஒரு பொண்ணும், என் பொண்ணு இல்லை, சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு நிற்கிறதா இருக்கு. அப்படி ஃபுல்லாக அந்த கூட்டம் வந்துட்டு, இது வந்து இந்த ரூஃப் மட்டத்துக்கு எல்லாம் வந்தாச்சு, வானம் ஃபுல்லாக இறங்குது. நான் கேட்குறேன், ஆண்டவரே இது என்ன, இது பிசாசா இல்ல வேற என்னதுமா, எனக்கு புரியலையே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், வானமண்டல பொல்லாத ஆவிகள் இறங்கி கொண்டிருக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே அந்த செகண்ட்ல தானே ஒரு பெரிய தேவதூதன் வானத்தை விட்டு இறங்கி அவர்களுக்கு முன்னாக வந்து நின்றான். அப்படியே அவன் பிரஸ்ட் பிளேட்டை நிமித்தினதும் எல்லாம் அப்படியே கடந்து போனது. அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சகல கட்டுகளையும் அன்றைக்கு உடைத்தார். இரவெல்லாம் செபிங்க. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு மீகாவேல் தூதனை அனுப்பினார். தானியேல் 21 தினங்கள் செபித்த பொழுது 3 வேளையும் செபிக்கிற தானியேலுக்காக 21 தினங்கள் உபவாசம் செபித்த தானியேலுக்காக பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியோடு 21 தினங்கள் மீகாவேல் யுத்தம் பண்ணினான். இன்றைக்கு உன் குடும்பத்திற்காக, பொருளாதார கட்டுகளுக்காக, ஆவிக்குரிய தடைகளுக்காக, சபாவி அச்சு போன உனக்காக, சோர்ந்து போன உனக்காக கர்த்தர் வானத்தை திறக்கிறார். உன் உபவாசங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உடைய காரியங்களை வாக்கியப்ப. ஹல்லேலூயா. இது எனக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நடக்குமா? நடக்கும். நான் அடிக்கடி கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏஞ்சல்ஸ் காமிச்சு கொடுங்க. ஏஞ்சல்ஸ் எனக்கு வேலை செய்ய வராது, என் அப்பா எனக்கு தேவைன்னா எனக்காக. தானியேல் தூதன் சொல்லுவான் தெரியுமா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. ஆனா வானமண்டல பொல்லாத ஆவிகள் எதிர்த்து பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி எதிராக நின்றார். இன்னைக்கு உங்கள் எதிராயுதங்கள் உடைக்கிற நாள், உங்கள் கட்டுகள் உடைக்கிற நாள், ஊழியத்தின் புது புது வாசல்கள் திறக்கிற நாள், ஆவிக்குரிய அறுவடைகள் உங்கள் குடும்பங்கள் நடக்கிற நாள், கடன் பாரங்கள் மாறி போகிற நாள். வானம் உங்களுக்காய் திறக்கிறது, வானம் உங்களுக்காய் திறக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் இறங்குகிறது, கர்த்தருடைய கரம் உங்களுக்காய் இறங்குகிறது. விட்டு கொடுக்கிறவங்க ஜெபிங்க. ஆண்டவரை இப்பொழுதே எனக்காக ஒரு தூதன் அனுப்பப்பட்டால் நன்றாக இருக்கும். ஆண்டவரை சந்ததி இல்லாத என் பிள்ளைக்காக மன்றாடுகிறேன். அவர்களுக்காக ஒரு கேப்ரியேல் தூதன் அனுப்பப்படட்டும். கட்டுகளோடு இருக்கிறவர்களுக்காக ஒரு மீகாவேல் தூதன் அனுப்பப்படட்டும். திருமண தடையோடு இருக்கிறவர்களுக்காக நற்செய்தி சொல்லும் கேப்ரியேல் அனுப்பப்படட்டும். தீராத வியாதியஸ்தர்களுக்காக கர்த்தர் ராஃபேல் தூதனுக்கு கட்டளை இடுவீராக. God commanded his angels. கர்த்தருடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? கண்ணீரின் பள்ளத்தில் அல்லேலூயா, நிந்தையின் நேரத்தில் அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நான் துக்கத்தோடும் பாடுகளோடும் கண்ணீர் விடுகிற பொழுது நான் அல்லேலூயா சொல்ல மனம் வராது. ஆண்டவரே, என் கண்ணீர் காலத்தில் நான் அல்லேலூயா சொல்ல வேண்டும். நான் பாதை மாறும் போது என் வழிகாட்டியாக வந்தீர். நான் வீழ்ந்து போகும்போது என்னை தூக்கி நிறுத்தும் தெய்வம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம் தகப்பனே, நான் ஜீவனற்ற பொழுது எனக்கு ஜீவனாக வாரும். நான் தோற்று போகும்போது ஜெய கிறிஸ்துவாக வாரும். ஆண்டவரே, நான் பாவம் செய்கிற பொழுது பரிகாரியாக வாரும். நான் நெருக்கப்பட்ட பொழுது எனக்கு விசாலமாக நீர் வந்தீர். ஆண்டவரே,
விசாலமாக வந்தீர் ஆண்டவரே. நான் கண்ணீர் விடுகிற பொழுதெல்லாம் என்னை தேற்றும் தெய்வமாய் வந்தீர். எனக்கு மகிழ்ச்சியாக வந்தீர். வாழ்க்கையில மகிழ்ச்சி வரப்போகிறது ஆண்டவரே. நான் துன்பப்பட்ட பொழுது ஆண்டவரே நீர் இன்பமாக வந்தீர் ஆண்டவர், இன்பமாக வந்தீர் ஆண்டவர். அதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? காலை எழுந்ததும் மாலையிலும் நான் அல்லேலூயா சொல்லணும் தகப்பனே. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. ஆம் தகப்பனே, சத்துருக்கள் எழும்பி ஊழியங்களுக்கு விரோதமாக சிரிக்கையில் கூட கர்த்தர் இறங்குகிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் தகப்பனே, சிறைச்சாலையில் இருக்கிற எங்கள் சகோதரனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு எதிரிகள் பெருகி போனார்கள், கர்த்தர் அவர் சார்பில் நிற்கிறீர், அவர் சார்பில் நிற்கிறீர். அவருக்காக ஆண்டவர் பெரிய ஊழியக்காரர்களை, பெரிய பெரிய நபர்களை இடைபட செய்ய போகிறார். இதனால ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதை நாம் கண்டுகொள்வோம். நம்முடைய சகோதரன் சிறையில் இருக்கும் போது நாம் தான் ஜெபிக்க வேண்டும். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்திகள் கம்பீரித்து பாடுங்கள், உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாள் அவன் சொல்லிய வார்த்தை தான் இது, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. தகப்பனே, அந்த சகோதரன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பல நாட்களுடைய வாழ்க்கையில் பட்ட நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடி சென்றார் தகப்பனே. வரும் காரியங்களையும் பாடி சென்றார். ஆண்டவர் அந்த மகனை விடுதலையாக்கி அற்புதமாய் மீண்டும் வருகிற ஆண்டுகளிலே ரட்டிப்பாய் 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 அவனுடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப போகிறார். ஜான் ஜெபராஜ் சகோதரனை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் கரம் கூட இருக்கும். துதி வீரர்கள் தோற்று போவது இல்லை, ஜெப வீரர்கள் தோற்று போவது இல்லை, ஆராதனை வீரர்கள் தோற்று போவது இல்லை. உபவாசம் ஜெயிக்கும். உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன்னை காட்டிக் கொடுக்க நினைத்தவர்கள் மாட்டிக்கொள்ளுவார். உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர் கர்த்தர் கண்டிப்பார். கர்த்தர் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்த, உன்னை வெட்கப்படுத்த நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அவனுடைய பாடல்கள் மூலமாகவே அவனை பிரசித்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம், மறுபுறத்திலே ஆண்டவர் தீங்கு நாட்களுக்கு தூரப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஒடுங்கி போயிருக்க, உங்க பாஸ்டர்ஸ் உங்களை தள்ளி இருக்கலாம், சரியில்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு புதிய துறவை திறக்கு. உங்க பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறீங்களா? வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சீர்படுத்து. இந்த நாள் உங்கள் குடும்பங்களுக்கு ரட்சிப்பின்னா, உங்களுக்கு மனமகிழ்ச்சியின்னா, சந்தோஷத்தின்னா, ஆசீர்வாத அறுவடையின்னா ஆண்டவரை இந்த உயிர்ப்பு பெருநாளை இவர்கள் சந்திக்கிற பொழுது இன்றும் நாளையும் புது புது செய்திகளை கேட்பார்களா? வேலைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களா? ஆவிக்குரிய வாசல்கள் திறக்கப்படட்டும். கடன் பாரங்கள் அடைக்கப்படுவதா? தூதர்களை அனுப்பி நற்செய்திகளை கட்டளையிடுவீராக. முற்பிதாக்களை ஆசீர்வதித்த தேவன், தீர்க்க தரிசிகளோடு கூட இருந்த அற்புதங்களை செய்த தேவன் எங்கள் வாழ்க்கையிலே பெருகும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும். உபவாசிக்கிற ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்கள் நடக்கும். இதோ பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை காணப்படுகிறது. யாத்திராகமத்திலே மோசேக்கு சொல்லப்பட்டது போல எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை இந்த சபையிலும், இந்த சபையின் பிரசித்திக்காகவும் கர்த்தர் செய்வார். இந்த வார்த்தையை கேட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயம் நடக்கும். கூப்பிடுதலுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னாய் அல்லவா? இன்றைக்கு உனக்கு பதில் வந்து விட்டது. பரலோகம் உனக்காக திறக்கிறது. ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்ய, கட்டுகள் உடைகிறது, கண்ணிகள் திறப்புண்டு போகுது. ஓ ஹalleluya. தேவ மகிமையினாலே இவர்களை நிரப்பியர். இவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் புதிதாய் மாறட்டும். அற்புதங்களை காணப்படும். அடிமை முற்றிலும் தாழ்த்தி உடைய பரிசுத்த கருத்தை தருகிறேன் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். God bless you all. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் எல்லாவற்றையும் செய், பெரிதான விலை செய். ஆமென்.
நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கைகளை தட்டி ஓராபாமா சாந்தாராபா. இந்த 6 நாட்களும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், நம்மை நடத்தினார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், வார்த்தைகளினாலே கர்த்தர் நம்மை நிரப்பினார், அளவு கடந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய வார்த்தைகள் அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில பலிக்க போகிறது. கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் கையை தட்டி இந்த அருமையான நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் திரும்புவது இல்லை. அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில 30, 60, 100 ஆமீன் கனிகளை கொடுக்க போகிறது. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கடைசியாக எழும்பி நிற்க போகிறோம். அருமையாக 3 நாட்களும் நம் மத்தியில் வந்து நல்ல வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின என்னுடைய அன்பு சகோதரி சிஸ்டர் ஜெகதாவுக்காக, அவருடைய கணவனாருக்காக, கொடுத்திருக்கிற 3 பிள்ளைகளுக்காக, ஆமீன் மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, தெய்வம் கொடுத்திருக்கிற நல்ல கனமான ஊழியத்திற்காக, ஆமீன் அவர்கள் எங்கெல்லாம் அழைக்கப்பட்டு செல்லுகிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களை கொண்டு இன்னும் அதிகமாய் பயன்படுத்த எல்லாரும் ஒரு விசை கரங்களை தட்டி நம்முடைய அருமையான அன்பு சகோதரிக்காக ஹல்லேலூயா நல்ல கை தட்டி. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவர். இந்த காலை வேளையிலும் அருமையான என்னுடைய அன்பு சகோதரி ஆமென் சிஸ்டர் ஜெகதா அவங்களுக்காக, ஆமென் கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை கொடுத்திருக்கிற மகா பெரிய வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். தன்னுடைய வேலையும் பெரிதா எண்ணாமல் கர்த்தர் அழைத்த அழைப்பின்படி, கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி இம்மட்டுமாய் ஓடுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு என் அன்பு மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்களை பார்க்காமல், காலங்களை பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல், ஆமென் சின்ன இடம் பெரிய இடம் என்று பார்க்காமல் எல்லா இடத்திலும் ஒன்று போல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகள் மேல் விசேஷித்த பாதுகாவல் உண்டாவதாக, விசேஷித்த பாதுகாவல் உண்டாவதாக. மனதார உம்முடைய மகளை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் 1000 ஆமென் லட்சங்களுக்கு உம்முடைய மகளை பயன்படுத்துவீராக. அவர்கள் சொன்னது போல எத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் ஆமென் இந்த பூமியில் அவர்களை வைக்கிறாரோ அத்தனை ஆண்டு காலம் எழுந்து நடந்து ஊழியங்களை செய்து உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு இன்னும் கர்த்தர் பலனை அதிகமாய் அதிகமாய் கட்டளையிடுவீராக. கர்த்தர் 6 நாட்களும் எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்து எங்கள் மாம்சத்தில் இருந்த சோர்வுகளை மாற்றினீர், எங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளை மாற்றினீர். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்க பண்ணினீர். விசேஷமாக இந்த ஜெப கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு குழந்தை அத்வைதக்காக எல்லாரும் ஒரு விசை நல்ல கை தட்டி ஜெபம் பண்ணுங்க. இந்த பிள்ளையை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாய், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய், கர்த்தருடைய நாமம் உயரும்படியாய். ஆமென். அப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று. ஒரு ஆச்சரியமான செய்தியை கேட்க போகிறார்கள், ஒரு அற்புதமான செய்தியை கேட்க போகிறார்கள். கர்த்தர் ஒருவரே பிள்ளையின் மேலே ஒரு அற்புத கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை விடுவித்தார், ஆண்டவரே எங்களை சுகப்படுத்தினார் என்று சொல்லுகிறேன். நல்ல செய்தியை கர்த்தர் கேட்கும்படி கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இந்த 6 நாட்களும் தங்களுடைய நேரத்தை ஆண்டவருக்கு என்று செலவு பண்ணி ஆமென் நேரத்தை ஒதுக்கி ஆமென் கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக, வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக, வல்லமையுள்ள கரம் இறங்குவதாக. இந்த இடத்தில் அவர்கள் பலவிதமான தேவைகளோடு எதிர்பார்ப்போடு ஆமென் வந்தார்கள். என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தின்படி, நம்பிக்கையின்படி, எதிர்பார்ப்புகளின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்.
கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு அவர் இன்றும் ஆமென் ஜீவிக்கிறவராய் எங்கள் நடுவில் இருக்கிறீர். மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது என்று திருவுள்ளம் பற்றின தெய்வம் மீண்டும் உயிர்த்தெழுதலின் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளில் உம்மை உயிர்த்தெழுதலின் ஆராதனையோடு உம்மை மகிமைப்படுத்த என் அன்பு பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. எல்லா இடத்திலும் உம்மை சார்ந்து வாழும்படி கிருபை தாங்க. எல்லா இடத்திலும் உம்மை உயர்த்தும்படி கிருபை தாங்க. ஒவ்வொருவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. பலவிதமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் கடமைகளோடும் தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அந்த ஆலயத்தில் சென்றால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? கடவுள் என் கண்ணை திறக்க மாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தனியாக தொட்டு ஆசீர்வதித்து நீர் அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை நடைபெறுகிற ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளின் உயிர்த்தெழுதலின் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த தெய்வத்தை உயிர்த்தெழுதலோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நாளை தினத்தில் அநேக ஆத்துமாக்களை ஆமென் கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு சேர்ப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் செயல்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் கடந்த 3 நாட்களும் நம்மத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளித்து நமக்காய் ஜெபித்த அருமை சகோதரி ஆமென் சோத்ர சிஸ்டர் ஜெகதா அவர்களோடும் அவருடைய ஊழியத்தோடும் அவருடைய குடும்பத்தோடும் வந்திருக்கிற அனைத்து தேவ மக்களோடும் இணைய தளங்கள் மூலமாய் ஆராதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிறைவாய் இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு உரத்த சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் கரம் கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தர் ஒருவரே மகிமைக்கு உரியவர். ஆமென்.